அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராமாதித்யா. இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள், ரிஷபராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசியினுடைய நாதன் சுக்கிரன் வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே 3ஆம் வீட்டில் மிக சிறப்பாக அமர்ந்திருக்கார். தைரியம், வீரியம், விடாமுயற்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல உச்ச குருவோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய முயற்சிகளில் புதிய ஒரு பொலிவு ஏற்படுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. ஸோ வேறு மாற்றி யோசி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யோசிக்கிறது வழியாக உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைய போகிறீங்க. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் செவ்வாயானவர் உங்களுடைய ராசிக்கே வர்றார். அவர் 7ஆம் அதிபதியின் பேர், சனியால் பார்க்கப்படுறார். அப்படிங்கும்போது உங்களுடைய தொழில் முயற்சிகளுக்கு புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம். அதுக்கான அமைப்புகள் இருக்குது. பார்ட்னராக சேர்ந்து தொழில் பண்ணும் பொழுது மிகப்பெரிய சக்ஸஸை இந்த மாதங்களில் நீங்கள் பெறுவீங்க. நிலம், பூமி, இடம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான மாதம். ஏன்னா அந்த பூமிக்காரகன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே அமர்றது பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான மாதம். 2ஆம் வீட்டில் சூரியன் புதனோட உட்காந்துருக்கார். சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிற கனவுல இருக்கிறவங்களுக்கு அது நினைவாகக்கூடிய மாதம். கட்டிய வீடு வாங்கக்கூடிய மாதம். ஏன்னா 4ஆம் அதிபதியே 2ல் உட்காந்துருக்கார். இது ஒரு கட்டப்பட்ட வீடுகளை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடந்த ஒரு 45 டேஸாக பார்த்திங்கன்னா செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்தார். அதனால் உங்களுடைய குடும்ப உறவுகளில் நிறையா கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். இப்போ அந்த கருத்து வேறுபாடெல்லாம் கலைஞ்சி 7ஆம் அதிபதி லக்னத்தில் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்குது. திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு உறுதியாக திருமணம் கைகூடும். ஏன்னா செவ்வாய் 7ஆம் அதிபதி அவர் லக்னத்திலே வர்றார், ராசியிலே வர்றார். நிச்சயமாக திருமணம் கைகூடும். 7ஆம் அதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்திலேயோ ராசியிலேயோ லக்னத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு வெளிநாட்டு கல்வி கைகூடும். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது. சகோதர சகோதரி உறவு மற்றும் அவங்களுடைய உடல்நிலையில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. ஏன்னா 3ல் அஷ்டமாதிபதியினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆரோக்கிய சம்பந்தமானப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சைனஸ் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் போகலாம். இயற்கை வைத்தியங்கள், ஏன்னா சனி பார்த்துருக்கார் லக்னத்தை, இயற்கை வைத்தியங்கள் செய்கிறது மூலமாக அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஜாக்பாட் யாருக்கு இந்த மாதம்? ஆனி மாதத்தில் பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்வோர், பெரிய பிஸ்னஸ்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த 2 தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக நடக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்றது அப்படிங்கிறது ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ் அவங்களுக்கு பெரிய பிஸ்னஸ்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். எந்த தெய்வத்தை இந்த மாதத்தை வழிபடலாம்? சனி உங்களுடைய ராசியை பார்த்துருக்கார். ஆகவே உங்கள் அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு காவல் தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் தொழில், உடல்நலம் இதெல்லாம் மேம்பாடு அடையும். அதே மாதிரி புதன் 2ஆம் அதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாகிய புதன் ரொம்ப பலமாக இருக்கார். மதுரை மீனாட்சி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாய்ப்புகள் இருக்கிறவங்க அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிறம் இந்த மாதத்தில் என்ன மாதிரியான நிறங்களை அணிஞ்சால் வெற்றி தரும்? பச்சை நிறம் முழுக்க பயன்படுத்துங்க, வெள்ளை நிறம் பயன்படுத்துங்க. இது இந்த மாதத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு உங்களுக்கு சேர்க்கும். வாழ்க வளமுடன்.